வணக்கம். புதிய தலைமுறையின் நிமிட செய்திகளை வழங்குவதற்காக நான் திலகவதி. இதில் டாப் 10 பகுதிக்கு உங்களை வரவேற்கிறோம். தமிழ்நாடு, தேசியம், உலகம், விளையாட்டு உள்ளிட்ட டாப் 10 செய்திகளை இதில் பார்க்கவிருக்கிறோம். முதலாவதாக, வாக்கு இயந்திரங்கள் வைக்கப்பட்ட பாதுகாப்பு அறைகளுக்கு பலத்த பாதுகாப்பு. சென்னையில் வாக்குப்பதிவு குறைந்தது குறித்து ராதாகிருஷ்ணன் விளக்கம். எச்சரிக்கையாக இருக்குமாறு கட்சியினருக்கு அறிவுறுத்தியுள்ள இபிஎஸ் உள்ளிட்ட பல்வேறு தேர்தல் தொடர்பான செய்திகளை பார்க்கலாம். தமிழகம் முழுவதும் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனைத்தும் அந்தந்த வாக்கு எண்ணிக்கை மையத்தில் பாதுகாப்புடன் வைக்கப்பட்டுள்ளன. அரக்கோணம் தொகுதியில் உள்ள வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனைத்தும் அறிஞர் அண்ணா அரசு கலை மற்றும் அறிவியல் பெண்கள் கல்லூரியில் வைக்கப்பட்டுள்ளன. இங்கு 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டு 24 மணி நேரமும் அதிகாரிகள் கண்காணித்து வருகின்றனர். சேலத்தில் வாக்குச்சாவடி மைய முகவர்கள் முன்னிலையில் வாக்குப்பதிவு இயந்திரங்களுக்கு சீல் வைக்கப்பட்டு வாக்கு எண்ணிக்கை மையங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டன. ஓமலூரில் அரசு பொறியியல் கல்லூரியில் உள்ள வாக்கு எண்ணிக்கை மையத்தில் துப்பாக்கி ஏந்திய காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். தூத்துக்குடி தொகுதிக்கான வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வஉசி அரசு பொறியியல் கல்லூரியில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளன. இங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் தொடர்பாக மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமிபதி ஆய்வு நடத்தினார். இதேபோல மதுரை, தேனி, சிவகங்கை என மாநிலம் முழுவதும் வாக்கு எண்ணிக்கை மையங்களில் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. சென்னையில் வாக்குப்பதிவு இயந்திரங்களை அந்தந்த வாக்கு எண்ணிக்கை மையங்களில் பலத்த பாதுகாப்புடன் வைக்கப்பட்டுள்ளன. தென் சென்னை தொகுதிக்கான வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சென்னை கிண்டியில் உள்ள அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாதுகாப்பு அறையில் வைக்கப்பட்டுள்ளது. அதேபோல வடசென்னை தொகுதிக்கான வாக்குப்பதிவு இயந்திரங்கள் ராணிமேரி கல்லூரியிலும், மத்திய சென்னை தொகுதிக்கான வாக்குப்பதிவு இயந்திரங்கள் லயோலா கல்லூரியிலும் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளன. இங்கு காவல்துறை பாதுகாப்புடன் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பாதுகாப்பு அறையில் வைக்கப்பட்டுள்ளன. வாக்கு எண்ணும் மையங்களுக்கு பலத்த பாதுகாப்பு போடப்பட்டு 24 மணி நேரமும் இப்பகுதியில் காவல்துறையினர் கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் கேமராக்கள் பொருத்தப்பட்டு தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது. சென்னையில் மக்களிடையே வாக்களிப்பதில் சுணக்கம் ஏற்பட்டதால் வாக்குப்பதிவு குறைவாகியுள்ளதாக மாவட்ட தேர்தல் அதிகாரி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். வெயிலின் காரணமாகவும் வாக்குப்பதிவு சற்று குறைவாகியுள்ளதாக அவர் கூறியுள்ளார். சென்னை எப்பவுமே அர்பன் ஏரியாவில் எல்லா அர்பன் ஏரியாவிலும் இந்த ஒரு பிரச்சனை இருக்குங்க. மாநில சராசரியோட குறைவா இருக்கும். நமக்கு பொறுத்தவரை எல்லா இடத்துலையும் 4 விழுக்காடு குறைந்துள்ளது. 64 இருக்கக்கூடிய வட சென்னையில் 60 விழுக்காடு 60.13, தென் சென்னையில் 58 விழுக்காடு இருக்கிற இடத்துல 54.27, அதே மாதிரி 58.7 விழுக்காடு இருக்கிற இடத்துல 53.91 சென்ட்ரல் நடந்திருக்கு. இதுக்கு முக்கியமான இது சென்னை மட்டும் பிரச்சனை இல்லைங்க, இது யூனிக் ப்ராப்ளம்னு நம்ம நினைக்கிறோம். சென்னை, டெல்லி, மும்பை, கொல்கட்டா, பூனே, நாக்பூர் அந்த மாதிரி பெருநகரத்தில் ஒன்று நிறைய மூவ்மெண்ட் நடந்துட்டே இருக்கு. ஸோ நிறைய பேர் தன்னோட வாக்காளர் பட்டியலில் பேர் சேர்க்கிறதோ இல்லையா, அது இருந்தால் கூட அந்த ஒரு சுணக்கம் நம்ம ஒரு ஓட்டுனால என்ன அப்படிங்கிறது இது நம்ம லாஸ்ட் டைம் ஒரு அனாலிசிஸ் பண்ணி பண்ணோம். வடசென்னை வாக்கு எண்ணிக்கை மையத்தில் செய்யப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து தேர்தல் நடத்தும் அதிகாரி ரவி தேஜா புதிய தலைமுறைக்கு பேட்டியளித்துள்ளார். மேலும் வாக்குப்பதிவு சதவிகிதத்தில் முரண்பாடு இருந்தது ஏன் என்பது பற்றியும் அவர் விளக்கம் அளித்துள்ளார். திருவொற்றியூர், பெரம்பூர், ஆர்கே நகர், குளத்தூர், திருவிக நகர் மற்றும் ராயபுரம். ஸோ இந்த 6 தொகுதிக்கு உண்டான இவிஎம் ஸ்டோரேஜ் ரூம் மற்றும் கவுண்டிங் ஹால் வந்து இந்த குயின்ஸ் மேரி காலேஜில் வந்து வச்சிருக்கோம். ஒவ்வொரு அசம்பிளி தொகுதிக்கும் ஒரு தனி இவிஎம் ஸ்டோரேஜ் ரூம், ஒரு தனியாக கவுண்டிங் ஹால் இருக்கு. அண்ட் முழுசாக பார்த்தீங்கன்னா ஒரு 1458 போலிங் ஸ்டேஷன் நமக்கு இருக்கு. ஸோ எல்லா தொகுதிக்கு உண்டான இவிஎம்ஸ் வந்து இப்போ உள்ள ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ எப்போவுமே பார்த்தீங்கன்னா இந்த சாம்பிள் டேட்டாவுக்கும் சர்வே கம்ப்ளீட் சென்சஸ் டேட்டாக்கும் வித்தியாசம் இருக்கும். ஸோ அதனால நேற்று ஒரு ஃபர்ஸ்ட் ட்ரையலாக பண்ணியிருக்காங்க. அந்த வித்தியாசம் இருந்த பிறகு அவங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ அஃபிஷியல் ஃபிகர்ஸ் வந்து என்கோர்ல போர்ட்டல் ஏற்றது தான் அஃபிஷியல் ஃபிகர். திருச்சியில் வாக்கு எண்ணிக்கை மையத்தில் செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் மற்றும் வாக்குப்பதிவு விழுக்காட்டில் ஏற்பட்ட குழப்பம் தொடர்பாக மாவட்ட தேர்தல் அதிகாரி பிரதீப் குமார் புதிய தலைமுறைக்கு விளக்கம் அளித்துள்ளார். இறுதி முடிவு வரும் வரை வாக்கு சதவிகிதம் வித்தியாசமாக வருவது வழக்கம்தான் என்றும் அவர் கூறியுள்ளார். எவ்ரி 2 hours நம்ம கொடுக்குற ஃபிகருமே பார்த்தீங்கன்னா
ஓவர் த ஃபோனில் நம்ம வாங்கி கொடுக்குறோம். ஸோ அந்த அவசரத்தில் அவர் ப்ரிசைடிங் ஆஃபீஸர் என்ன நம்பர் கொடுக்குறாரோ அதை தான் நம்ம ஃபீட் பண்ணுறோம். பட் ஃபிசிக்கலாக வந்து பார்த்தோன்னா எவ்வளோ அவருடைய டைரியை பார்த்ததுக்கு அப்புறமா தான் நமக்கு எவ்வளோ ஓட்ஸ் ஆக்சுவலாகவே வந்து போலாக இருக்குது அப்படிங்கிறது அங்கே 17A பார்த்தா தான் நமக்கு தெரியும். அதை வந்து ஃபைனலாக நாளைக்கு எல்லா ஜோன்லேருந்தும் எல்லா ப்ரிசைடிங் ஆஃபீஸருடைய மெஷின்ஸ் அவங்களுடைய ஸ்டாச்சுட்டரி டாக்குமெண்ட்ஸ்னு சொல்லுவோம். அதே மாதிரி EVMs கூட வைக்கிறதுக்கு ஒரு 3 என்வலப் கொடுப்பாங்க. ஸோ இதில் வந்து அவங்களுடைய ஃபார்ம் 17A 17C எல்லாமே இருக்கும். அந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து நம்ம கவுண்டிங் சென்டரில் இங்கே ரிசீவ் பண்ணுவோம் ரிசப்ஷனில். இந்த ரிசப்ஷனில் ரிசீவ் பண்ணும்பொழுது தான் நமக்கு ஆக்சுவல் ஓட் பர்சன்டேஜ் எவ்வளோங்கிறது தெரியும். இது ஒவ்வொரு தேர்தலிலும் இந்த 2-3% வந்து அது டென்டேட்டிவ்னு சொல்லி தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஃபைனல் வந்து நம்ம எல்லாமே ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணிட்டு நமக்கு ஃபைனல் ஃபிகர் தெரியும். புதுச்சேரியில் 3 அடுக்கு பாதுகாப்புடன் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ளன. புதுச்சேரி தொகுதியில் 78.8 விழுக்காடு வாக்குகள் பதிவாகியுள்ளன. இது கடந்த தேர்தலை விட 2.45 விழுக்காடு குறைவாகும். அதிகபட்சமாக பாகூரில் 88.76 விழுக்காடு வாக்குகள் பதிவாகியுள்ளன. குறைந்தபட்சமாக மாஹேவில் 65.11 விழுக்காடு வாக்குகள் பதிவாகியுள்ளன. வாக்குப்பதிவு இயந்திரங்கள் லாஸ்பேட்டை அரசு பெண்கள் பொறியியல் கல்லூரி மற்றும் மோதிலால் நேரு பாலிடெக்னிக் கல்லூரி வளாகத்தில் உள்ள 2 பாதுகாப்பு அறைகளில் தொகுதி வாரியாக பிரித்து வைக்கப்பட்டுள்ளன. இந்த 2 மையங்களில் 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. கேமராக்கள் பொருத்தப்பட்ட பாதுகாப்பு அறையை தொடர்ந்து அதிகாரிகள் கண்காணித்து வருகின்றனர். நதிநீர் பிரச்சனை. மின்னணு வாக்கு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள வாக்கு எண்ணும் மையங்களை 24 மணி நேரம் கண்காணிக்குமாறு கட்சியினருக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தியுள்ளார். அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் திமுக பாஜகவின் தில்லுமுல்லுகளை தாண்டி தேர்தல் சுமூகமாக நடந்ததாக கூறியுள்ளார். பல்வேறு நிலைகளில் தேர்தல் பணியாற்றிய அனைத்து நிர்வாகிகள், கட்சி உறுப்பினர்கள், கூட்டணி கட்சியினர் உள்ளிட்டோருக்கு நெஞ்சார்ந்த நன்றி என தெரிவித்துள்ள எடப்பாடி பழனிசாமி, வாக்கு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள வாக்கு எண்ணும் மையங்களை சுழற்சி முறையில் 24 மணி நேரமும் கண்காணிக்க வேண்டும் என வலியுறுத்தி கேட்டுக் கொள்வதாக கூறியுள்ளார். தேர்தல் முடிவுகள் அறிவிக்கும் ஜூன் 4ஆம் தேதி வரை மிகுந்த எச்சரிக்கையுடனும் விழிப்புணர்வுடனும் சுழற்சி முறையில் கண்காணிக்க வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தியுள்ளார். சேலம் மாவட்டம் மாத்தூரில் தேர்தல் பணிக்கு வந்த பெண் அலுவலரிடம் தவறாக நடந்து கொண்ட இரவு நேர பாதுகாவலர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆத்தூர் அண்ணா கலையரங்கத்தில் 18ஆம் தேதி இரவு தேர்தல் அலுவலர்கள் தங்க வைக்கப்பட்டனர். அங்கு இரவு நேர பாதுகாவலராக நியமிக்கப்பட்ட தூய்மை பணியாளரான ஆறுமுகம் நள்ளிரவில் மதுபோதையில் இருந்துள்ளார். பெண்கள் தங்கியிருந்த அறைக்கு சென்ற அவர் கூடுதல் தேர்தல் அலுவலராக வந்த பெண்ணிடம் ஒழுங்கீனமாக நடந்துள்ளார். இதனால் அந்த பெண் அலுவலர் கூச்சலிட்டதால் சக அலுவலர்கள் உடனடியாக மாவட்ட ஆட்சியருக்கு தகவல் தெரிவித்தனர். அவரது உத்தரவின் பேரில் தேர்தல் பெண் அலுவலரிடம் தவறாக நடந்து கொண்ட இரவு நேர பாதுகாவலர் ஆறுமுகத்தை பணியிடை நீக்கம் செய்து நகராட்சி ஆணையாளர் உத்தரவிட்டுள்ளார். தஞ்சை பெரிய கோயிலின் தேர் மின்கம்பியில் உரசியதை தொடர்ந்து அதனை அகற்றும் பணியில் ஈடுபட்ட மின் ஊழியர்கள் 2 பேர் படுகாயமடைந்தனர். உலக புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோயிலில் சித்திரை திருவிழாவையொட்டி இன்று தேரோட்டம் நடைபெற்றது. தேர் நிலையிலிருந்து புறப்பட்ட போதே அருகில் இருந்த விளம்பர பதாகையில் சிக்கிக் கொண்டது. இதனால் 15 நிமிடங்கள் தாமதமாக புறப்பட்ட தேர் 100 மீட்டர் தொலைவில் சென்றபோது மின்கம்பி உரசியதால் நிறுத்தப்பட்டது. ஏற்கனவே மின்கம்பியை அகற்றும் பணியில் மின் ஊழியர்கள் வெங்கடேஷ் மற்றும் மணிகண்டனம் ஈடுபட்டு இருந்தபோது படுகாயமடைந்தனர். அவர்களை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த நிலையில் மீண்டும் புறப்பட்ட தேர் மீண்டும் 10 அடி தூரத்தில் அருகில் இருந்த டிரான்ஸ்பார்மரில் சிக்கிக் கொண்டது. இதனால் தேரின் 2 பக்கமும் ரம்பங்களால் அறுத்து எடுக்கப்பட்டு அகலம் குறைக்கப்பட்டது. அலங்கரிக்கப்பட்ட தேர் புறப்பட்ட 1 மணி நேரத்தில் 2 பக்கமும் அலங்கார துணிகள் நீக்கப்பட்டதால் பக்தர்கள் வேதனையடைந்தனர். இதற்கு வழக்கத்திற்கு மாறாக புதிதாக பொறுப்பேற்றுள்ள துணை ஆணையர் கவிதா தஞ்சை தேரின் உயரத்தை குறைத்து அகலத்தை அதிகப்படுத்தியதே காரணம் என பக்தர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மதுரை சித்திரை திருவிழா மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணத்தில் பங்கேற்பதற்காக திருப்பரங்குன்றம் முருகன் இன்று மாலை மதுரை புறப்படுகிறார். மதுரை சித்திரை திருவிழா வரும் 12ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்வுகளில் ஒன்றாக நாளை மீனாட்சி சொக்கநாதர் திருமண வைபவம் விமரிசையாக நடைபெற உள்ளது. இதில் பங்கேற்பதற்காக திருப்பரங்குன்றம் முருகப்பெருமான் இன்று மாலை 5 மணி அளவில் தெய்வானையுடன் கோயிலிலிருந்து புறப்படுகிறார்கள். அவர்களோடு மீனாட்சி அம்மனை தாரை வார்த்து அளிப்பதற்காக பவளக்கனிவாய் பெருமாளும் புறப்படுகிறார். மதுரை செல்லும் திருப்பரங்குன்றம் முருகன் திருக்கல்யாண வைபவம் முடிந்த பின்னர் ஆவணி மூல வீதிகளில் திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்க உள்ளார். பின்னர் 24ஆம் தேதி முருகப்பெருமான், தெய்வானை, பவளக்கனிவாய் பெருமாள் ஆகியோர் புறப்பாடாகி திருப்பரங்குன்றம் சென்றடைவர்.
முருகன் திருப்பரங்குன்றம் கோவிலிலிருந்து புறப்படும் போதும் திரும்பும் வரும்போதும் பக்தர்கள் திருக்கண் அமைத்து சாமி தரிசனம் செய்வார்கள். இதற்கான ஏற்பாடுகளை கோயில் நிர்வாகம் செய்து வருகிறது. மதுரையில் மீனாட்சி திருக்கல்யாணம் மற்றும் சித்திரை திருவிழாவையொட்டி பூக்களின் விலை உயர்ந்துள்ளது. மாட்டுத்தாவணி மலர் சந்தைக்கு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பூக்கள் விற்பனைக்காக கொண்டு வரப்படுகின்றன. இங்கு மதுரை மட்டுமல்லாது தென் மாவட்ட வியாபாரிகளும் அதிக அளவில் மலர்களை வாங்கிச் செல்கின்றனர். நாளை மீனாட்சி திருக்கல்யாணமும் அதனைத் தொடர்ந்து 22ஆம் தேதி தேரோட்டம், 23ஆம் தேதி கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளும் நிகழ்ச்சியும் நடைபெறவிருப்பதால் மதுரையே விழாக்கோலம் பூண்டுள்ளது. இதனால் மதுரை மாட்டுத்தாவணி மலர் சந்தையில் மலர்களின் விலையும் சற்று அதிகரித்துள்ளது. அதன்படி 300 ரூபாய்க்கு விற்பனையான மதுரை மல்லிகை 500 ரூபாய்க்கும், பிச்சிப்பூ கிலோ 400 ரூபாய்க்கும், முல்லை கிலோ 300 ரூபாய்க்கும் என அனைத்து மலர்களும் விலையேற்றம் கண்டு விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன. மேலும் ஒரு வாரம் வரை மலர்களின் விலை அதிகரித்தே விற்பனையாகும் என வியாபாரிகள் தகவல் தெரிவிக்கின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கத்தில் உள்ள ஆட்சீஸ்வரர் கோயிலில் தேரோட்டத்தின் போது தேர் சக்கரம் பள்ளத்தில் சிக்கியதால் பக்தர்கள் கடும் அவதியடைந்தனர். அச்சரப்பாக்கத்தில் உள்ள இளங்கிலி அம்மன் உடனுரை ஆட்சீஸ்வரர் கோயிலில் சித்திரை மாத பிரம்மோற்சவம் நடைபெற்று வருகிறது. பிரம்மோற்சவத்தின் 7ஆம் நாளான இன்று திருத்தேரோட்டம் நடைபெற்றது. முன்னதாக காலை 8 மணி அளவில் சுவாமியும் அம்மனும் தேரில் எழுந்தருள பக்தர்கள் சிவகோஷங்களோடு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். இதற்கிடையில் கோயிலின் மாட வீதியில் மழைநீர் வடிகால் பணிக்காக பள்ளம் தோண்டப்பட்டு 2 தினங்களுக்கு முன் அவசரமாக மூடப்பட்டு சாலை அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் இந்த சாலை வழியாக தேர் சென்றபோது வலது பக்கத்தில் 2 சக்கரங்கள் சிக்கிக் கொண்டிருக்கின்றன. இதனால் தேரை இழுக்க முடியாமல் பக்தர்கள் அவதியடைந்தனர். இந்நிலையில் நிகழ்விடத்திற்கு வந்த காவல்துறையினர் பக்தர்களை தேரின் பக்கத்தில் அனுமதிக்காமல் அப்புறப்படுத்தினர். தொடர்ந்து 3 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு பொக்லைன் உதவியுடன் தேர் இழுக்கப்பட்டது. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே உள்ள திருவாதவூரில் சமத்துவ மீன்பிடி திருவிழாவில் பல்வேறு வகையான நாட்டு மீன்களை பொதுமக்கள் மகிழ்ச்சியுடன் பிடித்துச் சென்றனர். மேலூர் அருகே உள்ள திருவாதவூர் கிராம மக்களின் ஒற்றுமைக்காகவும் மழை வேண்டியும் ஆண்டுதோறும் மீன்பிடி திருவிழா நடத்தப்படுவது வழக்கம். ஒவ்வொரு ஆண்டும் அறுவடைக்கு பின்பு இங்குள்ள பெரிய கண்மாயில் மீன்பிடி திருவிழா நடத்தப்படுகிறது. இதனை உலக பிச்சம்பட்டி, மேட்டுப்பட்டி, திருவாதவூர் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து வந்து ஏராளமான பொதுமக்கள் அதிகாலை முதலே கச்சா, ஊத்தா, அரிவலை உள்ளிட்ட பல்வேறு மீன்பிடி உபகரணங்களை பயன்படுத்தி கண்மாயில் மீன்களை பிடித்தனர். இதில் ஜிலேபி, கட்லா, ஐரை, கெண்டை உள்ளிட்ட பல்வேறு நாட்டு வகை மீன்களை மகிழ்ச்சியோடு பிடித்துச் சென்றனர். நீலகிரி மாவட்டம் உதகை தாவரவியல் பூங்காவில் புல்தரை பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்படுவதால் 2 வாரம் புல்தரை மூடப்படுவதாக தோட்டக்கலை இணை இயக்குநர் சிபிலா மேலி தெரிவித்துள்ளார். உதகை தாவரவியல் பூங்கா முகப்பில் 17 ஏக்கர் பரப்பளவில் புல்தரை மட்டுமே உள்ளது. இங்கு வரும் சுற்றுலா பயணிகள் பலரும் இந்த புல்தரையிலே தங்களின் பொழுதை களிப்புடன் கழிப்பர். அந்த வகையில் மே மாதம் நடைபெறும் மலர் கண்காட்சிக்காக மீண்டும் புதுப்பொலிவு பெறுவதற்காக 2 வாரங்களுக்கு புல்தரை மூடி வைக்கப்பட்டு பராமரிப்பு பணிகள் மேற்கொண்டு வருவதால் அவை மூடப்பட்டுள்ளதாக பூங்கா நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மகாவீர் ஜெயந்தியையொட்டி சேலம் மாவட்டம் ஓமலூர் ஆட்டுச்சந்தையில் 25 லட்சம் ரூபாய்க்கு மட்டுமே ஆடுகள் விற்பனை நடைபெற்றது. ஓமலூர் ஆட்டுச்சந்தையில் வழக்கமாக 1 கோடி ரூபாய்க்கு மேல் விற்பனையாகும் நிலையில் இன்று வர்த்தகம் குறைந்து காணப்பட்டது. காடையம்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து விவசாயிகள் ஆடுகளை விற்பனைக்காக கொண்டு வந்தனர். வெளிமாநிலங்களிலிருந்து 1000க்கும் மேற்பட்ட ஆடுகள் விற்பனைக்கு கொண்டுவரப்படும் நிலையில் இன்று ஆடுகள் வரத்து குறைந்து காணப்பட்டது. நாளை மகாவீர் ஜெயந்தி நாடு முழுவதும் கொண்டாடப்படுவதையொட்டி ஆடு, கோழிகள் வெட்ட தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் ஆடுகள் விற்பனை வெகுவாக குறைந்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். ஆந்திர மாநிலம் கடப்பா தொகுதியில் களமிறங்கும் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் ஒய்.எஸ். ஷர்மிளா இன்று வேட்புமனுவை தாக்கல் செய்கிறார். ஆந்திர மாநிலம் கடப்பாவில் வரும் மே 13ஆம் தேதி மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. இந்நிலையில் இந்த தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் ஒய்.எஸ். ஷர்மிளா வேட்பாளராக போட்டியிடுகிறார். முன்னதாக புலிவெந்தலாவில் இருக்கும் தன்னுடைய தந்தை ஒய்.எஸ். ராஜசேகர் ரெட்டியின் நினைவிடத்தில் வேட்புமனுவை வைத்து ஆசி பெற்ற பின் அங்கிருந்து கடப்பா வரை தன் தாய் விஜயம்மாவுடன் ஊர்வலமாக சென்று வேட்புமனுவை தாக்கல் செய்தார்.
இந்திய கடற்படையின் புதிய தளபதியாக வைஸ் அட்மிரல் தினேஷ்குமார் திரிபாதி பதவியேற்பார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது கடற்படையின் தளபதியாக உள்ள அட்மிரல் ஆர் ஹரிகுமாரின் பதவிக்காலம் வரும் ஏப்ரல் 30ஆம் தேதியுடன் நிறைவடைந்த பிறகு தினேஷ்குமார் திரிபாதி பதவியேற்றுக் கொள்வார். தற்போது கடற்படையின் துணை தளபதியாக உள்ள தினேஷ்குமார் திரிபாதி பணி மூப்பு அடிப்படையில் கப்பற்படை தளபதியாக நியமிக்கப்பட்டுள்ளார். வைஸ் அட்மிரல் கிருஷ்ண சுவாமிநாதன் அடுத்த துணை தளபதியாக நியமிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. 1964ஆம் ஆண்டு மே 15ஆம் தேதி பிறந்த தினேஷ்குமார் திரிபாதி கப்பற்படையில் 1985ஆம் ஆண்டு ஜூலை மாதத்தில் இணைந்தார். சுமார் 30 ஆண்டுகள் அனுபவம் வாய்ந்த தினேஷ்குமார் திரிபாதி கடற்படையில் பல்வேறு பொறுப்புகளை வகித்திருக்கிறார். திருச்சூர் பூரம் திருவிழாவின் முக்கிய நிகழ்வான குடைமாற்றம் விழா கோலாகலமாக நடைபெற்றது. கேரள மாநிலம் திருச்சூர் வடக்குநாதர் கோயிலில் நேற்று முன்தினம் பூரம் திருவிழா தொடங்கியது. இதன் வண்ணமிகு நிகழ்வான குடைமாற்றம் விழா நேற்று இரவு வெகு சிறப்பாக நடைபெற்றது. கோயில் முன்பு தலா 15 யானைகள் எதிர் வரிசையில் நிற்க யானைகளின் மீது இருந்தவர்கள் போட்டி போட்டுக்கொண்டு வண்ண குடைகளை மாற்றிக்கொண்டனர். இந்து கடவுள் ராமர் மற்றும் சந்திரயான் விண்கலம் வடிவிலான குடைகள் பக்தர்களை கவர்ந்தன. தேர்தல் ஆண்டில் நிதிநிலையை இந்தியா சிறப்பாக கையாண்டு இருப்பதாக சர்வதேச செலாவணி நிதியம் பாராட்டு தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்து IMF ஆசிய பசிபிக் துறையின் இயக்குநர் அளித்த பேட்டியில் இந்தியாவின் பொருளாதாரம் சிறப்பாக உள்ளதாகவும் நாட்டின் பணவீக்கமும் குறைந்திருப்பதாகவும் கூறினார். கடந்த பல ஆண்டுகளாக பொருளாதாரத்தின் மீதான பல்வேறு தாக்கங்களை வெற்றிகரமாக இந்தியா அடையாளம் கண்டு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதால் உலகின் வேகமாக வளர்ந்து வரும் மிகப்பெரிய பொருளாதார நாடாக இந்தியா உருவெடுத்திருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் கல்வி மற்றும் சுகாதாரத்தில் அதிக முதலீடுகளை மேற்கொள்ள வேண்டும் என அறிவுரையும் கொடுத்திருக்கிறார். நோக்கியா நிறுவனத்தின் இந்திய விற்பனை கடந்த மார்ச் காலாண்டில் 69 விழுக்காடாக சரிந்துள்ளது. 5G தொழில்நுட்ப பிரிவில் செலவினங்களை குறைத்ததன் காரணமாக இந்த வீழ்ச்சி ஏற்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இந்தியாவிலும் வட அமெரிக்காவிலும் 5G தொழில்நுட்பத்துக்காக நிறுவனம் செலவிடும் தொகை குறைக்கப்பட்டதன் காரணமாக நிறுவனத்தின் உலகளாவிய விற்பனையும் கடந்த மார்ச் காலாண்டில் 37 விழுக்காடு சரிவை கண்டிருக்கிறது. கடந்த ஜனவரி முதல் மார்ச் வரையிலான காலாண்டில் நோக்கியா நிறுவனத்தின் இந்திய விற்பனை 2354 கோடியாக இருந்த நிலையில் 2023ஆம் ஆண்டின் இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் இது 69 விழுக்காடு சரிவாகும். டெஸ்லா நிறுவன தலைமை செயல் அதிகாரி எலான் மஸ்க் அடுத்த வார தொடக்கத்தில் இந்தியா வந்து பிரதமர் மோடியை சந்திக்க திட்டமிட்டிருந்தார். இந்த பயணத்தின் போது இந்தியாவில் 2 முதல் 3 பில்லியன் அமெரிக்க டாலர் முதலீட்டில் மின்சார வாகன தொழிற்சாலையை அமைப்பது தொடர்பான அறிவிப்பை எலான் மஸ்க் வெளியிடுவார் என எதிர்பார்க்கப்பட்டது. மின்சார வாகன தொழிற்சாலைக்கான இடம் குறித்து பல்வேறு மாநில அரசுகளின் அதிகாரிகளோடு ஆலோசனைகளை மேற்கொள்ளவும் எலான் மஸ்க் திட்டமிட்டிருந்தார். அதேபோல் தனியார் விண்வெளி ஆய்வு நிறுவன நிர்வாகிகளை அவர் சந்திப்பதாகவும் இருந்தது. இந்த சூழலில் எலான் மஸ்க் தனது இந்திய பயணத்தை ஒத்திவைத்துள்ளார். துரதிருஷ்டவசமாக டெஸ்லா நிறுவனம் சார்ந்த பணிகள் காரணமாக தனது இந்திய வருகை தாமதமாகும் என எக்ஸ் தள பக்கத்தில் கூறியுள்ள அவர் இந்த ஆண்டின் பிற்பகுதியில் இந்தியா வர ஆவலோடு இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். துபாயில் அண்மையில் பெய்த கனமழையால் மின்சார தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதால் குழந்தைகள் ஆன்லைன் வகுப்புகளில் பங்கேற்க முடியாத நிலை நிலவுகிறது. வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவுக்கு ஐக்கிய அரபு அமீரகத்தில் சில தினங்களுக்கு முன்பு பெய்த கனமழையால் துபாய், ஷார்ஜா உள்ளிட்ட முக்கிய நகரங்கள் வெள்ளத்தில் மிதக்கின்றன. பல இடங்களில் மின்சாரம், குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதால் மக்கள் கடும் இன்னல்களை சந்தித்து வருகின்றனர். வெள்ளம் காரணமாக கல்வி நிலையங்களுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. மின்சாரம், இணைய சேவை இல்லாததால் குழந்தைகள் ஆன்லைன் வகுப்புகளில் பங்கேற்க முடியவில்லை என பெற்றோர்கள் ஆதங்கம் தெரிவிக்கின்றனர். சாலைகள், குடியிருப்புகளில் வெள்ளம் சூழ்ந்திருப்பதால் அத்தியாவசிய பொருட்களை வாங்குவதற்கு கூட சிரமம் நிலவுவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். கனமழை காரணமாக ஏற்பட்ட பாதிப்புகள் சரியாகி இயல்பு நிலைக்கு திரும்ப மேலும் சில தினங்கள் ஆகும் என்பதால் பொதுமக்கள் செய்வதறியாது திகைத்துள்ளனர். அமெரிக்காவில் பள்ளி வளாகத்தில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் 5 நபர்கள் படுகாயமடைந்தனர். மேரிலாந்து மாகாணத்தில் உள்ள கிரீன்பெல்ட் பகுதியில் செயல்பட்டு வரும் பள்ளியில் அடையாளம் தெரியாத நபர் சரமாரியாக துப்பாக்கியால் சுட்டு தாக்குதல் நடத்தினார். இதில் 16 முதல் 18 வயதுடைய 5 நபர்கள் படுகாயமடைந்ததாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
துப்பாக்கிச்சூடு நடத்திய நபரை தேடி வருவதாக தெரிவித்துள்ள காவல்துறையினர் இதற்கான காரணம் குறித்து தெரியவில்லை என குறிப்பிட்டனர். அமெரிக்காவில் இந்த ஆண்டு தொடக்கம் முதல் தற்போது வரை 120 துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் அரங்கேறியுள்ளதாகவும் இதில் கொலையாளிகள் தவிர்த்து 5 நபர்கள் கொல்லப்பட்டதாகவும் அமெரிக்க பாதுகாப்பு படை தெரிவித்திருக்கிறது. அமெரிக்காவில் துப்பாக்கிச்சூடு சம்பவம் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் இதனை தடுக்க கடுமையான சட்டங்களை இயற்ற வேண்டும் என ஆட்சியாளர்களுக்கு சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்துகின்றனர். ஒலியை விட 3 மடங்கு வேகமாக பாய்ந்து சென்று தாக்கும் ஆற்றல் படைத்த பிரம்மோஸ் ஏவுகணைகளை பிலிப்பைன்ஸ் நாட்டுக்கு இந்தியா ஏற்றுமதி செய்திருக்கிறது. இந்தியா ரஷ்யா கூட்டாக உருவாக்கிய பிரம்மோஸ் ஏவுகணை நீர்மூழ்கி கப்பல்கள், விமானங்கள் அல்லது தரையிலிருந்து ஏவக்கூடியவை. இவற்றை பிலிப்பைன்ஸ் நாட்டுக்கு விற்பனை செய்வதற்கு கடந்த 2022ஆம் ஆண்டில் $375 மில்லியன் அளவுக்கு ஒப்பந்தம் கையெழுத்தானது. இதன் அடிப்படையில் முதல் தொகுதி ஏவுகணைகள் பிலிப்பைன்ஸ் நாட்டிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. இந்திய விமானப்படைக்கு சொந்தமான போக்குவரத்து விமானத்தின் மூலமாக ஏவுகணைகள் பிலிப்பைன்ஸ் நாட்டுக்கு எடுத்துச் செல்லப்பட்டது. இவை அந்நாட்டு கடற்படையால் பயன்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பிரம்மோஸ் ஏவுகணை ஏற்றுமதி செய்யப்படுவது இதுவே முதல் முறையாகும். அர்ஜென்டினா உள்ளிட்ட மேலும் சில நாடுகள் பிரம்மோஸ் ஏவுகணையை வாங்க ஆர்வம் காட்டியுள்ளது. தெற்கு சீன கடல் பகுதியில் பிலிப்பைன்ஸுக்கு சொந்தமான பகுதிகள் மீது சீனா உரிமை கொண்டாடி வரும் நிலையில் அந்நாட்டுடன் பாதுகாப்பு உறவுகளை வலுப்படுத்த இந்தியா நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக பிரம்மோஸ் ஏவுகணைகள் விற்பனை செய்யப்பட்டுள்ளன. லக்னோ அணிக்கு எதிரான ஐபிஎல் போட்டியில் 8 விக்கெட் வித்தியாசத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தோல்வியை தழுவியது. லக்னோவில் நடைபெற்ற போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த சென்னை அணி சீரான இடைவெளியில் விக்கெட்டுகளை இழந்தது. இக்கட்டான சூழலில் ஜடேஜாவும் மொயின் அலியும் அணியை சரிவிலிருந்து மீட்டனர். ஜடேஜா அரை சதம் கடந்த நிலையில் இறுதியில் களமிறங்கிய தோனி தனது பாணியில் பந்துகளை நாலாபுரமும் சிதறடித்து ரசிகர்களை உற்சாகப்படுத்தினார். அப்போது ஐபிஎல் வரலாற்றில் விக்கெட் கீப்பராக 5000 ரன்கள் குவித்த முதல் வீரர் என்ற சாதனையையும் தோனி படைத்தார். 20 ஓவர்கள் முடிவில் சென்னை அணி 6 விக்கெட் இழப்புக்கு 176 ரன்கள் எடுத்தது. இதனைத் தொடர்ந்து லக்னோ அணியில் தொடக்க வீரர்களாக களமிறங்கிய கேப்டன் KL ராகுலும் குயின்டன் டி காக்கும் சிஎஸ்கேவின் பந்துவீச்சை எந்தவித சிரமமும் இன்றி எதிர்கொண்டு அதிரடியாக ரன்கள் சேர்த்தனர். இருவரும் அரை சதம் கடந்த ஆட்டமிழந்தாலும் லக்னோ அணி 1 ஓவர் மீதம் வைத்து வெற்றியை ருசித்தது. இரு அணிகளும் 8 புள்ளிகளை பெற்றிருந்த நிலையில் ரன் ரேட் அடிப்படையில் சென்னை அணி தொடர்ந்து 3வது இடத்தில் நீடிக்கிறது. கிரிக்கெட் வீரர்கள் KL ராகுல் மற்றும் ருத்ராஜ் ஆகியோருக்கு தலா 12 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. நடைபெற்று வரும் 18வது ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் 34வது போட்டி உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் உள்ள வாஜ்பாய் மைதானத்தில் நடைபெற்றது. இதில் சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் அணிகள் மோதின. முதலில் பந்து வீசிய லக்னோ அணியும் அடுத்து பந்து வீசிய சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் மெதுவாக பந்து வீசியுள்ளன. இதைத் தொடர்ந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் கேப்டன் ருத்ராஜுக்கும் லக்னோ அணியின் கேப்டன் KL ராகுலுக்கும் தலா 12 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. இந்த போட்டியில் சென்னை அணியை 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் லக்னோ அணி வென்றது. மகேந்திர சிங் தோனி விளையாடுவதை பார்ப்பதற்கு மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் இருப்பதாக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் பயிற்சியாளர் ஃபிளமிங் தெரிவித்துள்ளார். லக்னோ அணிக்கு எதிராக நடந்த போட்டியின் போது களமிறங்கிய தோனி 9 பந்துகளில் 28 ரன்கள் சேர்த்தார். இதுகுறித்து புகழாரம் சூட்டியுள்ள அணியின் பயிற்சியாளர் ஃபிளமிங், பேட்டிங் ஆர்டர் என்பதை தோனி விரும்பியதில்லை என்றும் எந்த இடத்தில் களமிறங்கினாலும் தனது பாணியில் ரன்களை சேர்ப்பார் என்றும் கூறினார். தோனி நிறைய நேரம் விளையாட வேண்டும் என ரசிகர்கள் விரும்புவார்கள், ஆனால் அவருக்கு குறைந்த ஓவர்கள் மட்டுமே கிடைப்பதாகவும் ஃபிளமிங் தெரிவித்துள்ளார். கால் மூட்டு காயத்திலிருந்து மீண்டும் தோனி அணிக்கு திரும்பிய நிலையில் அவரது ஆட்டம் சிறப்பாகவே உள்ளது என்றும் ஃபிளமிங் கூறியுள்ளார். நடிகர் விஜய் நடித்த கில்லி திரைப்படம் 20 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் திரையரங்குகளில் திரையிடப்பட்டுள்ளன. ஒக்கடு திரைப்படத்தின் ரீமேக்கான இப்படத்திற்கு தமிழில் நல்ல வரவேற்பு கிடைத்தது. தரணியின் இயக்கத்தில் நடிகை த்ரிஷா மற்றும் நடிகர் விஜயின் நடிப்பில் உருவான கில்லி படம் தமிழ்நாடு முழுவதும் தற்போது மறு வெளியீடு செய்யப்பட்டுள்ளது. நடிகர் விஜயின் நடிப்பில் எண்ணற்ற படங்கள் வெளியாகி நல்ல வசூலை வாரி குவித்தாலும் கில்லி படத்திற்கென்று தனி ரசிகர்கள் பட்டாளமே உண்டு. பலமுறை பார்த்தாலும் சலிப்பில்லாமல் கொண்டு செல்லும் அளவிற்கு இக்கதையின் திரையம்சம் அமைந்திருக்கும். கடந்த 2004ஆம் ஆண்டு வெளியான இந்த படம் 50 கோடி ரூபாய்க்கு மேல் வசூலை வாரி குவித்தது. ரீரிலீஸ் செய்யப்பட்ட இப்படம் இன்று முதல் நாளிலேயே 3 முதல் 4 கோடி ரூபாய் வரை வசூலை வாரி குவிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனை கொண்டாடும் வகையில் சென்னை கிழக்கு மாவட்ட தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் அம்பத்தூரில் உள்ள முருகன் திரையரங்கில் ஏற்பாடு செய்யப்பட்ட சிறப்பு காட்சியை காண விஜய் ரசிகர்கள் 1000க்கும் மேற்பட்டோர் குவிந்து பட்டாசு வெடித்தும் விஜயின் பேனருக்கு பால் ஊற்றியும் ஆரவாரம் செய்து கொண்டாடி வருகின்றனர்.
இயக்குநர் சுந்தர் சியின் அரண்மனை 4 திரைப்படத்தின் வெளியீடு மே 3ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. சுந்தர் சியின் இயக்கத்தில் வெளியான அரண்மனை திரைப்படத்தின் 3 பாகங்களுக்கும் ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பு கிடைத்தது. இதனையொட்டி அரண்மனை திரைப்படத்தின் 4ஆம் பாகம் உருவாகியுள்ளது. தமன்னா, ராஷிகண்ணா ஆகியோர் நடித்துள்ள படம் வரும் 26ஆம் தேதி வெளியாகவிருந்த நிலையில் தற்போது அதன் வெளியீட்டு தேதி தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. அரண்மனை 4 திரைப்படம் வரும் மே 3ஆம் தேதி வெளியாகும் என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நடிகர் விஷால், இயக்குநர் ஹரி கூட்டணியில் உருவாகியுள்ள ரத்னம் திரைப்படம் ஏப்ரல் 26ஆம் தேதி வெளியாவதால் அரண்மனை 4 திரைப்படத்தின் வெளியீடு தள்ளி வைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பு பெற்ற பிரேமலு திரைப்படத்தின் 2ஆம் பாகம் விரைவில் உருவாக உள்ளது. கிரிஷ் இயக்கத்தில் வெளியாகி வெற்றி பெற்ற பிரேமலு படத்தில் மமிதா பைஜு, நஸ்லைன் ஆகியோர் நடித்திருந்தனர். காதல் கலந்த நகைச்சுவை கதையம்சம் கொண்டிருந்த இந்த திரைப்படம் மலையாளத்தை தொடர்ந்து தமிழ், தெலுங்கு என பல மொழிகளில் வெளியாகி வசூலை வாரி குவித்தது. இந்த நிலையில் படத்தின் 2ஆம் பாகம் 2025ஆம் ஆண்டு வெளியாகும் என படக்குழு தெரிவித்திருக்கிறது. தமிழகத்தில் இந்த திரைப்படத்தை ரெட் ஜெயின் மூவிஸ் நிறுவனம் வெளியிடுகிறது. திரையரங்குகளில் வெளியாகி பெரும் வரவேற்பை பெற்ற மஞ்சுமல் பாய்ஸ் திரைப்படம் அடுத்த மாத தொடக்கத்தில் ஹாட்ஸ்டார் OTT தளத்தில் வெளியாக உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பிப்ரவரி 22ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியாகி பெரும் வரவேற்பை பெற்ற திரைப்படம் மஞ்சுமல் பாய்ஸ். மலையாளத்தில் வெளியான இந்த திரைப்படம் தமிழ்நாடு மட்டுமின்றி உலகம் முழுவதும் வசூலை குவித்தது. இந்நிலையில் இத்திரைப்படத்தின் உரிமையை ஹாட்ஸ்டார் OTT தளம் வாங்கியிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. வரும் மே 3ஆம் தேதி ஹாட்ஸ்டாரில் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி உள்ளிட்ட மொழிகளில் மஞ்சுமல் பாய்ஸ் திரைப்படம் வெளியாக உள்ளதாகவும் இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும் எனவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் உள்ள பழமையான சிவன் கோயிலில் சித்திரை தேரோட்டம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. பரிகார ஸ்தலமாக விளங்கும் புகழ்பெற்ற பிறவி மருந்தீஸ்வரர் ஆலயத்தின் சித்திரை பெருந்திருவிழா கடந்த மார்ச் 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி நாள்தோறும் சிறப்பு பூஜைகளோடு சுவாமி புறப்பாடுகள் நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்ட விழா இன்றைய தினம் காலை வெகு சிறப்பாக நடைபெற்றது. இத்தேரை வடம்பிடித்து இழுத்துச் சென்ற ஆயிரக்கணக்கான மக்கள் சிவவாத்தியங்கள் முழங்க 4 வீதிகளில் தீர்த்த விடங்கா தியாகேசா என கோஷமிட்டு வலம் வந்தனர். இத்தேர் இரவு 9 மணிக்கு தேர் நிலைக்கு வரும் என்று கோவில் நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் காவல்துறை அதிகாரிகள் மேற்கொண்டுள்ளனர். அரியலூர் பசுபதீஸ்வரர் கோயிலில் லிங்கத்தின் மேல் சூரிய ஒளிப்படும் அபூர்வ நிகழ்வு நிகழ்ந்தது. காரைக்குறிச்சி கிராமத்தில் சோழர் காலத்தில் கட்டப்பட்ட பசுபதீஸ்வரர் ஆலயம் உள்ளது. இங்கு ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் மற்றும் ஏப்ரல் மாதங்களில் லிங்கத்தின் மேல் சூரிய ஒளிப்படும் அபூர்வ நிகழ்வு நடைபெறும். இதனால் சூரிய பகவான் வலம் வந்து சிவனை இந்த தலத்தில் வழிபட்டதாக ஐதீகம். அதன்படி இன்று காலை உதயமான சூரியனின் ஒளிக்கதிர்கள் நேரடியாக லிங்கத்தின் மீது பட்டு சுமார் 10 நிமிடம் வரை பொன்னொளியில் ஒளிர்ந்தது. இந்த அரிய காட்சியை காண ஏராளமான பக்தர்கள் காலை முதலே கோவிலுக்கு வந்து கண்டுகளித்து வழிபட்டு சென்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தில் தேர்தல் பணியை முடித்துவிட்டு வீடு திரும்பிய காவல்துறை சிறப்பு உதவி ஆய்வாளர் மாரடைப்பால் உயிரிழந்ததால் அவருக்கு இழப்பீடு வழங்க கோரிக்கை எழுந்துள்ளது. சிறப்பு உதவி ஆய்வாளர் சண்முகம் பணியை முடித்துவிட்டு பேருந்து நிலையத்தில் காத்துக் கொண்டிருந்தார். அப்போது திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டதை அடுத்து மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். இருப்பினும் சிகிச்சை பலன் இன்றி அவர் உயிரிழந்தார். சண்முகத்தின் குடும்பத்தினருக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என சக காவலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே உற்சாகமாக மீன்பிடி திருவிழா நடைபெற்றது. துவார் கிராமத்தின் வள்ளிக்கண்மாயில் மழை வேண்டியும் விவசாயம் தழைக்கவும் ஆண்டுதோறும் மீன்பிடி திருவிழா சிறப்பாக நடத்தப்படுகிறது. நடப்பாண்டு மீன்பிடி திருவிழாவையொட்டி சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமான மக்கள் வள்ளிக்கண்மாய்க்கு குவிந்தனர். ஆலய வழிபாட்டிற்கு பின் மீன்பிடி உபகரணங்களோடு குளத்தில் இறங்கிய ஆயிரக்கணக்கான மக்கள் கட்லா, விரால், ஜிலேபி உள்ளிட்ட பல வகை நாட்டு வகை மீன்களை பிடித்து மகிழ்ச்சி அடைந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மேல்மலை கிராம பகுதிகளில் பிளாஸ்டிக் பயன்பாடுகளை தடுக்க கட்டுப்பாடுகள் விதிக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. கொடைக்கானலுக்கு வரும் சுற்றுலா பயணிகள் வனப்பகுதிகளில் மது பாட்டில்கள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களை விட்டுச் செல்வதாக புகார் எழுந்துள்ளது. இதுகுறித்து உதவி வன பாதுகாவலரிடம் கேட்டபோது விரைவில் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்படும் என தெரிவித்தார்.
புதுக்கோட்டை நகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் முறையான குடிநீர் வழங்காததை கண்டித்து மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருக்கோக்கரணத்தில் உள்ள பெரிய தெரு, புதுத்தெரு, கமலா தெரு உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 2000க்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். இங்கு கடந்த சில வாரங்களாக குடிநீர் முறையாக வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த மக்கள் காலி குடங்களோடு சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதையடுத்து அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து பொதுமக்கள் கலைந்து சென்றனர்.